வணக்கங்க. நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். அதை கேட்டு நீங்கள் மிகவும் ரொம்ப எதனா முன்காலத்தில் இந்த மாதிரி செய்திருந்தீங்கன்னா கட்டாயம் திருந்தி இனிமேல்பட்டு அந்த மாதிரி செய்யாமல் இருப்பீங்கன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடையும், இனிமேலும் அந்த தப்பு நம்மக்கிட்ட நடக்கக்கூடாதுன்ற ஒரு உயரிய எண்ணத்தோடு இந்த கதையை நான் சொல்கிறேன். என்னன்னா, இந்த கதை பழி என்னன்னா, ஒரு கடையில் பக்கத்து வீட்டுக்காரங்க வேலு மாலுன்னு 2 பையனுங்க வேலைக்கு போகிறாங்க. அந்த ஜவுளி கடையில் அவங்க வேலை செய்துகிட்டே இருக்கிறாங்க. செய்துனும்போது ஒரு நாள் அவங்க முதலாளி என்ன பண்ணுறாரு, இந்த கடையை பார்த்துக்குங்கப்பா, நான் வெளியூர் வரலும் போயிட்டு வரேன், 2 பேரும் பத்திரமா பார்த்துக்குங்க, நான் மாலை 6 மணிக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. போன பிறகு வேலு நல்லபடியாக வியாபாரத்தை பார்த்து வர கஸ்டமர்லாம் நல்லபடியாக இது பண்ணி அட்டன் பண்ணி அவன் எல்லாம் செய்துகிட்டே இருப்பான். இதை நேரம் மாலை என்ன பண்ணுறான், முதலாளி தான் இல்லையே, அவருடைய கஜானா அந்த பணப்பெட்டி சாவி நம்மகிட்ட இருக்குது, பணத்தை நம்ம திருடி வச்சுக்கினா யார் பார்க்க போகிறாங்க, நம்ம திருடி வச்சுக்கின்னு வேலு மேலே போட்டுடலாம், அவன் கஷ்ட நிலைமையில் இருக்கான், அவன் மேலே நம்ம பைய போட்டுடலான்ற ஒரு திருட்டு எண்ணத்தோடு அவன் நீ போய் சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு வேலுவை சொல்கிறான். இல்லை நான் இன்னைக்கு சாப்பிடல, வியாபாரம் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, நான் அட்டன் பண்ணுறேன். இல்லை நீ போய் சாப்பிட்டு வா, சாப்பிடாம செய்யக்கூடாது, முதலாளி கோச்சிப்பாருன்றான். உடனே வேலு சாப்பிட போயிடறான். அவன் சாப்பிட்டு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், உடனே வந்துடுறான். ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறான். வந்தாலும் அதுக்குள்ளே இவன் ஒரு அளவு பணத்தை எடுத்து பைக்குள்ளே வச்சு, சாப்பாட்டு பைக்குள்ளே வச்சு மறைச்சி வச்சுட்டு சரி நான் போய் சாப்பிட்டு வரேன்ட்டு சும்மானா போய் சாப்பிட்டுட்டு அந்த டிஃபன் பாக்ஸில் அந்த டப்பாக்குள்ளே போட்டு அந்த பணத்தை அடித்து மூடி வச்சுட்டு வரான். வந்துட்டு 2 பேரும் திருப்பி வியாபாரத்தை பார்க்குறாங்க. மாலை 6 மணி வருது. வெளியூர் போன முதலாளி வர்றாரு. ரொம்ப நல்லதுப்பா, நல்லா வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க, வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் இனிமேல் பட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேர் வீட்டுக்கு போயிடறாங்க. ஆனால் அவர் திறந்து பார்க்குறாரு. எப்பவுமே அவருக்கு ஒரு சர்டன் எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்ற எந்த தொகை அவருக்கு நல்லாவே தெரியும். என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது, இவ்வளோ தானே வியாபாரம் ஆகிருக்கு, அந்த பசங்க ஒன்றுமே சொல்லியே நல்லா தானே வியாபாரம் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராத்திரி தூக்கமே வரல. அவர் என்ன பண்ணுறாரு, படுத்துன்னு காலையில் எழுந்திரிக்கிறார். திருப்பி கடைக்கு வர்றாரு, கடையை திறக்கிறார். வேலுவும் மாலுவும் சைலண்ட்டாக வராங்க. வேலு எதுவுமே தப்பு செய்யலை, அதனால அவர் எதுவுமே பண்ணாமல் வணக்கம் சார்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறார். மாலு வரான். என்னங்க வெளியில் போனீங்களே, நல்லா போயிட்டு வந்தீங்களா, எங்கே போனீங்க என்ன அப்படின்னு சும்மானா அவரை பாலிஷ் பண்ணி ஏதோ விசாரிக்கிறான். விசாரித்தோன்னே அவரு என்ன பண்ணுறாரு, ஆமாப்பா போனேன், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஆனால் வேலுக்கிட்ட கேட்டால் அவன் கோச்சிப்பான். உங்ககிட்ட கேட்குறேன், வியாபாரம் நல்லா ஆச்சா, எனக்கு அந்த வருமானத்தை பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரினா. ஐயோ அப்படியா, என்னை சாப்பிட போன்னு சொன்னான். அப்போவே நினச்சேன் அவன் இதை மாதிரி அதெல்லாம் ஒரு திருட்டு வேலை பண்ணுவான்னு தான் நினச்சேன். வேலு தான் திருடி இருப்பான் பணத்தை, நல்லா தான் வியாபாரம் ஆச்சு, கஸ்டமர் வந்தபடியே இருந்தாங்கன்னு இவர் சொன்னார். உடனே வேலு என்ன சொன்னால், மாலை சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அப்புறமா வேலுவை கூப்பிட்டார். ஏன்ப்பா வியாபாரம் எப்படின்னு ஏதாச்சும் ரொம்ப நல்ல முறையில் ஆச்சு, நீங்கள் இருக்கிறத விட நிறைய கஸ்டமர் வந்தாங்க, நல்ல மொத்த பணத்தையும் நாங்கள் வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தானே சார் போனோம், பார்த்தீங்களா வருமானம், அதுதான் பார்த்தேன், அது குறைவாக இருக்குது, எனக்கு மேலே தான் சந்தேகமாகுது. ஐயோ ஐயா, அந்த திருட்டு புத்திலாம் எனக்கு கிடையவே கிடையாது, மாலு கூட நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக தானே செய்துட்டு இருந்தோம், எப்படி இது நடந்ததுன்னு இவனுக்கு ஒரே இதுவாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல, அவனே எடுத்துருக்க மாட்டான், நானே யாரும் அதுக்குள்ளே எடுத்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப இவன் கேள்வி கணைகள் இவன் மனசில் எழுந்த வண்ணமே இருக்குது. அதே நேரம் இவர் என்ன பண்ணுறாரு, வேலு நீ தான் எடுத்துருக்கிற, மாலு சொல்கிறான், நீ தான் அவனை சாப்பிடுன்னு சொல்லி, இல்லை மாலு தான் என்னை சாப்பிட போன்னு இது பண்ணான், இல்லை உன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ என்ன பண்ணு, நாளையிலேருந்து வேலைக்கு வராதன்னு. உடனே அவன் அழுகுறான். இல்லை சார், காலப்பிடிச்சு எங்கள் குடும்பமே உங்களை நம்பி தான் இருக்குது, நான் எடுக்க மாட்டேன் சார், அந்த மாதிரி குணம் இல்லை. ஆனால் இவன் இல்லை, வேலு தான் எடுத்தான்னு பழி அவன் மேலே போடுறான். பழி போடுற குணமே இவனுக்கு ரொம்ப சின்ன போதுலேருந்தே எல்லார் மேலேயும் அவனுக்கு நான் இவன் அடித்தான்னு அந்த புத்தி இருந்துகிட்டே இருக்குது அவனுக்கு. உடனே அவர் வேலுவை வேலையிலேருந்து அனுப்பிச்சிடுறாரு. போயிடறான். மாலுவும் வந்துடுறான். மறுநாள் வருது. மறுநாள் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய கேமரா மேலே அதை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை, அது ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் ஆன உடனே அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் வராங்க, மெக்கானிக்கை கூப்பிடுறாங்க. அவர் ரிப்பேர் பண்ணி போடும்போது 2-3 நாள் படம் தான் அதில் வருதா. அப்படி வரும்போது மாடு எடுத்து பணத்தை பைக்குள்ளே வைக்கிறதும், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸில் வைக்கிறதும் அப்பட்டமாக தெரியுது. உடனே முதலாளிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அட பாவி, நீ செய்துட்டு வேலு மேலே வச்சியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே என்னங்க ஐயா, வேறு ஆள் வைக்க போகிறீங்களா, அவன் வேலு ரொம்ப திருட, அவன் பழி போடுறான் பாருங்க,
நீ தான் அவன் மேலே பழி போட்டிருக்க, அவன் உன் மேலே பழி போடல, அவன் எடுக்கலை, எல்லாத்தையும் நாங்கள் கேமராவில் சிடி கேமராவில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு பக்குன்னு ஐயோ இது ஒன்று இருக்கிறத நம்ம மறந்துட்டோமே, இதை நம்ம கவனிக்காமே இந்த தப்பை செய்துட்டோமே அப்புறம் வேலு வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சோன்னே வேலு வரேன். வந்த உடனே நான் எடுக்கலை சார், உண்மையாக நான் எடுக்கலை, நீ எடுக்கலை, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் கேமராவில் பார்த்துட்டேன் வந்தேன். சரி சார் மன்னிச்சு விட்ருங்க, இனிமேல்ட்டு அவன் செய்ய மாட்டான், அவன் நல்ல எண்ணத்தோடு அவன் சொல்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் எடுக்கலை அதெல்லாம் வந்து இவன் ஏதோ பண்ணி வச்சுட்டான். இல்லை நீ தான் திருடி இருக்கிற, நீ வந்து இந்த மாதிரி தப்பு, உன்னை நம்பினதுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்ட, பழி வந்து அவன் மேலே போட்டுட்ட, யார் மேலேயும் பழி போடாத, நீ செய்தியாக அமைதியாக இருக்கணும், ஏன் அவன் மேலே பழி போட்டேன்னு சொன்னார். உடனே வந்து வேலையை விட்டு போ அப்படின்னார். இவன் வீட்டுக்கு போனால் அவங்க அப்பாவை கைது செய்து இட்டுட்டு போகிறாங்க. ஐயோ என்ன அப்பாவை கைது செய்துட்டு போகிறோம், நம்ம வேறு திருட்டு பழியோடு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, நீ இவன் வந்து கொலையை செய்துட்டு வந்து அடுத்தவங்க மேலே பழிய போட்டால் ஒத்துப்பாங்களா, அதை கல்லில் எடுத்து அடிச்சிருக்கான், அவன் உயிர் அந்த ஸ்பாட்டு போயிட்டு இருக்குது, அந்த சவுக்கு தோப்பில் பெரிய சண்டையாக இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. அப்போ தான் இவனுக்கு தெரியுது, நம்ம இன்னொருத்தவங்க மேலே பழிய போட்டோம், நம்மளை காப்பாற்றுற நம்ம அப்பா மேலேயே பழி வந்து சேர்ந்துருச்சு பாரு, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இனிமேல்ட்டு யார் மேலேயும் பழி போடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ்கார்கிட்ட போய் பேசினா அவங்க அப்பா தப்பு செய்யலை, யாரோ அடித்த கல்ல அந்த ஆள் மேலே பட்டு அவன் இறந்துருக்கான். இப்போ தவறை இவன் உணர்ந்ததால் இனிமேல்ட்டு யாரையும் நம்ம பழி சொல்லக்கூடாது, நம்மளும் வந்து திருடக்கூடாது, நேர்மையாக நடக்கணுன்றது அவன் மனசில் தோன்றிடுச்சு. இதனால் நீங்கள் என்ன இருந்தீங்க, இவன் வேறு நீதி என்னான்னா இந்த கதையில் ஒருத்தன் மேலே பழி போட நினச்சி அவன் வாழ்க்கையே போகிறது இருந்தது. ஆனால் இவங்க வீட்லேயே அந்த பழி அவங்க அப்பா மேலே வந்து இவன் திருந்தினதால் அந்த பழியை நீங்கி அவங்க எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து தப்பே செய்யாதீங்க, அப்படி தப்பே செய்தால் தெரியாமல் மற்றவங்களுக்கு மேலே பழி சொல்லாதீங்க, அது ரொம்ப நல்லது, விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.